கேக்குதா? இல்லைன்னா உங்களுக்கு எடிட் பண்ண முடியாது என்ன? ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா ரெண்டு விஷயங்களுக்காக. ஃபர்ஸ்ட், உங்களுடைய ஃபீட்பேக். சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் பண்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ப்ராப்பராக தெரில. ஸோ அதுக்கான ஃபீட்பேக் எனக்கு வந்துட்டு இப்போ கிளாஸ் நல்லா போகுதுன்னா நீங்க ஃபீட்பேக் கொடுக்க வேண்டாம். கிளாஸ் இது பிரச்சனையா போகுது, எனக்கு இப்படி கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய மைண்ட் செட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க எனக்கு ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். சரியா? நெகட்டிவ் ஃபீட்பேக் மட்டும் எனக்கு போதுமா. நான் கிளாஸை எப்படி கொண்டு போறேன், என்ன பண்றேன்றதை உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் இப்போ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு சிடபிள்யூஜியில். சரியா? ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாவே கிராமர் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். முழுக்க முழுக்க அப்படியே கிராமர்லேயே போனோம். கிராமர் நிறைய கவர் பண்ணோம். செகண்ட் இயரை பார்க்கும்போது கிராமர் இது போதும் அப்படின்னு வச்சுட்டு ரீடிங், சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒகேப்ஸ் அப்படின்னு அந்த சைடு போனோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றிருப்போம். நம்ம கிராமர் இருக்கும்போது அவ்வளோ தூரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய பிடிச்சிச்சு. கிராமர் படிக்கிறது நல்லா இருக்கும். ஆனால் கிராமர் கூட சொல்லி கொடுத்துடலாம். அதை விட கஷ்டமான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் சென்டென்ஸ் புரிய வைக்கிறது. அதை இப்போதான் நான் வந்துட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். கடைசி 1 வருஷமா அந்த வீடியோஸை எடுத்துட்டு இருக்கேன். சரியா? ஸோ நம்ம வீடியோஸ் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு கிராமர் கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க ரீடிங்கை தான் டெவலப் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இப்போ கரண்டாக கிளாஸஸ் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி மாற்றணும், இது சேஞ்ச் பண்ணணும், இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா எல்லா ஃபீட்பேக்கையும் நான் பார்ப்பேன். இப்போ கொஞ்சம் வியூஸ் கம்மியாகுது, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா கண்டென்ட் சரியில்லைன்னு கம்மியாக கூடாது. நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேம்மா, நிறைய வந்துட்டு படிச்சுட்டு இருக்கேன், நிறைய சேனல்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய ஸ்டாஃப் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். பேங்கிங்க்கு நார்த் இந்தியாவில் எந்தெந்த ஸ்டாஃபை டாப்பாக சொல்றாங்களோ அந்த ஸ்டாஃப் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி ஸ்டாஃப் ரெஃபரன்ஸ் நீங்க பண்ணலாம். சரி, இவங்களுடைய இந்த டாபிக் வெறுமனே வந்துட்டு சார் நிமிஷா மேம் மாதிரி எடுங்க அப்படி இல்லாம, இல்ல ஒரு சபா மேம் மாதிரி எடுங்க, இல்ல இவங்கள மாதிரி எடுங்க, ராணி மேம் மாதிரி எடுங்க அப்படி இல்லாம, இவங்கள்ட்ட இந்த டாபிக் நல்லா இருக்கும் சார், அவங்க அந்த டாபிக் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க, அப்படி ஸ்பெசிஃபிக்கா இருந்தாலும் கண்டிப்பா சொல்லுங்க, கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. ஒரு டீச்சர் வந்துட்டு தோத்து போறது எப்போ அப்படின்னா அவருக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் வரும்போது கிடையாதுங்க, அவருக்கு ஃபீட்பேக்கே வராத போது தான். ஏன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை பார்த்து கேட்டு திருந்திடுவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில கொடுப்பாங்க. சரியா? அதனால எனக்கு இப்போ நெகட்டிவ் ஃபீட்பேக் வருதா இல்ல ஃபீட்பேக்கே வரலையா அப்படின்னு தான் நான் செக் பண்ண போறேன். நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குல்ல, நம்ம ஆஃப்லைன் கிளாஸ்ல என்ன பண்றணும், எதுல இம்ப்ரூவ்மெண்ட் பாக்குறணும், அதை தாங்க உங்களுக்கு ஆன்லைன்ல கொடுக்குறேன். சரிங்களா? சும்மா பேருக்கு ரேண்டமா ஏதோ பேரு கிளாஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது, சுத்தமா கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் ப்ராப்பரா கொடுக்கணும், ஸ்டாண்டர்டா கொடுக்கணுன்றதுக்காக தான் எல்லா ஸ்டெப்ஸுமே எடுத்துட்டு இருக்கோம். இதை தாண்டி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்க கீழே கண்டிப்பா சொல்லலாம். ரைட்டா? எனக்கு வியூஸ் கம்மியாகிறது நல்ல ஸ்டாண்டர்ட் கண்டென்ட்னால கம்மியாதான் நான் கவலையே பட மாட்டேங்க. நம்ம கிளாஸ் பார்க்குற எல்லாருமே கண்டிப்பா பாஸ் ஆக போறது கிடையாது. அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். எனக்கு எல்லாரும் என் கிளாஸை பார்க்கணும்லாம் கிடையாது. எனக்கு பாஸ் ஆகிறவங்க நம்ம கிளாஸை பார்க்கணும், ஸ்டாண்டர்டா நம்ம கொடுக்கணும். நம்மளை யாரு பாராட்டுறாங்கன்றதுல தான் நம்மளுடைய ஸ்கில் இருக்கும், எத்தனை பேர் பாராட்டுறாங்கன்றதுல கிடையாது. அதனால கிளாஸுடைய ஸ்டாண்டர்ட்ஸை ஒருவேளை நான் ஏத்துனதுனால வியூஸ் குறைஞ்சிச்சா இல்ல கண்டென்ட் சரியில்லைன்னு குறைஞ்சிச்சா அப்படிங்கிறத நீங்க எனக்கு சொல்லுங்க. இதுதான் என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு மேரத்தான் இருக்கும், கிரிட்டிக்கல் ரீசனிங் மேரத்தான் இருக்கும். சரியா? 4 மணிக்கு நம்ம ஆரம்பிப்போம், எத்தனை மணிக்கு முடிப்போம்னு நமக்கு தெரியாது. லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுவோம் ஆஃப்லைன் கிளாஸ் இருந்து. ஸோ நீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், கிரிட்டிக்கல் ரீசனிங் மேரத்தான். சரியா? இவ்வளவுதாங்க இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சது. ராயல் பாஸ் வேணா இருக்கும், 799க்கும் 499க்கும் இருக்கும். வேணும்னா யூஸ் பண்ணிக்கிங்க, வாங்கிக்கிங்க. தேங்க்யூ, டாட்டா.